பெங்களூர் ஒயிட்ஃபீல்ட் ரைஸ் மில் பார்க்கலாங்களா? எல்லாரும் நடந்து போவாங்க. அப்படி இல்லாட்டி பைக்ல போவாங்க. நான் இன்னைக்கு எதுல தெரியுமா போனேன்? இதுக்காண்டி கேப புக் பண்ணி போனேங்க. நினச்சிட்டே வந்தேன். ஒரு ரைஸ் மில்லுக்கு மொதயா நம்ம கேப் புக் பண்ணி போறேன்னு சிரிச்சுக்கிட்டே தாங்க போனேன். ஏன்னா, வீட்ல இருந்து அந்த ரைஸ் மில் கொஞ்சம் தூரம் தாங்க. நடந்தா நடந்துரலாம். அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டும் கூட வரலாம். வாங்க இங்க ஒயிட்ஃபீல்ட்ல இருக்க ரைஸ் மில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்தாண்ட நம்மளும் ரைஸ் மில்லுக்கு வந்தாச்சு. இந்த மில் தாங்க இது. ராமாஜோயா ரைஸ் மில்லுங்க. உள்ள போய் பார்த்தா, இது நான் ஒரு 3 டைம் வரேங்க இந்த ரைஸ் மில்லு. இங்க இருக்க ரைஸ் மில்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி நல்லா ஃபைன் பவுடர்லாம் அரைச்சு தர மாட்டாங்க. இந்த தம்பி ஓரளவுக்கு அரைச்சு தருவாப்புல. நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா போன வாரம். அந்த களிக்கு மாவுக்கும், இடியாப்பு மாவுக்கும். ஃபஸ்ட்டு அவங்களாம் எடை போட்டுட்டுலாம் அரைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோனே போய் போட்டுருவாப்புல. அப்புறம் நான் போய் சொல்லி, "எடைய போட்டு போப்பா தம்பி" அப்படின்னு சொல்லி, அப்புறம் போயி, இங்க பாருங்க அந்த வயர்லாம் செட் பண்ணிட்டு, ரைஸ் மில்ல அத அரைக்க போறாங்க. பக்கத்துலேயே நம்மளுக்கு என்னன்னாலும் அங்கேயே இப்ப ராகி மாவு, கோதுமை மாவு எல்லாமே வச்சிருப்பாங்க. நம்ம அரைச்சுக்கலாம். பாருங்க நம்ம எடுத்துட்டு 3 கிலோ இருந்துச்சு. இதுதாங்க அதோட ரேட்டு ராகிக்கு. ராகி அப்புறம் எல்லாமே அரைக்கிறதுக்கு இங்க பில் போட்டிருக்காங்க. நம்ம கொடுத்து வச்சிருந்த இந்த அரிசி மாவு பாருங்க நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிருக்காங்க. இங்கேயே கேப்பை எல்லாமே இருக்கும். நம்ம வேணும்னா சோள மாவுலேருந்து எல்லாமே வேணும்னா அங்கேயே நம்ம அரைச்சுக்கலாம். அப்புறம் அவ்வளோதாங்க. மற்றொரு சந்திக்கவா?